பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு அண்ணாமலை மேல உள்ள பொறாமையில் நயனார் நாகேந்திரனும் தமிழிசையும் இவங்க வானதி சீனிவாசனும் விஜய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அவர் ஒன்றும் பவன் கல்யாணம் இல்லை, பவன் கல்யாணம் 7% நிரூபித்தவர், இவரை நிரூபிக்க வேண்டியவர். இல்லை, ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் யார் மேலே யாருக்கு பொறாமைன்னு சொல்ல வரீங்க? ஹீரோவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை மேலே மற்ற பாஜக தலைவர்களுக்கு பொறாமை. நயனார் நாகேந்திரன், வானதி இவங்களுக்கெல்லாம் பொறாமை. பொன்னார் மட்டும் அதில் வேற ஒரு வியூவுக்கு இருக்கிறாரு. அது காலம் வரும்போது அது தெரியும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி இவங்க ஒரு 3-4% வாக்குக்குள்ள ஒரு கட்சியாட்டு பாஜகவை தள்ளிக்கிட்டு இது மற்ற கட்சிகளுக்கு கீழே பாஜகவை கொண்டு வந்து போனால் ஒரு 8-10 பேருக்குள்ள 3-4% ஓட்டில் அண்ணாமலையும் ஒருத்தர் ஆகி போவார். அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும். மோடியும் பாதிக்குங்கிற லெவலில் நாங்கள் அதை எதுக்குறோம். அண்ணாமலைக்கும் அரசியல் முடிஞ்சு போகும். அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை எடப்பாடியோட அரசியல் தகுடு திட்டங்களில் நம்ம விழுந்தோம்னா நம்ம அரசியல் முடிஞ்சு போகும்னு அதை எதிர்த்து ஆடுறாரு. எடப்பாடிக்கு எதிராக தான் அண்ணாமலை பேசுகிறாரு, தெளிவாக இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள 20% உள்ள கொண்டு வந்ததே அண்ணாமலை தலைவர் போஸ்ட்டை தூக்கி போட வைக்கணுங்கிறது தான். அதை எடப்பாடி வெற்றிகரமாக பண்ணிட்டாரு.